ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்ஸ் கிச்சனில் நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி பண்ணலான்னு பார்த்தேன். இன்றைக்கி 2 பேக்கெட் காளான், பட்டன் காளான் வாங்கி 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கழுவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 பட்டை, கொஞ்சம் கசகசா, 3 ஏலக்காய், 2 பல் தேங்காய். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடி பண்ணி வச்சது, அது போக ஒரு 4 புதினா வந்து நல்லா வாசனைக்காக போட்டிருக்கு. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக இந்த மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிடலாம். லேசாக வணக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வணக்கிடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடணும். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியே கொஞ்சம் இதில் கழுவி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு பேக் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துடலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.